மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அகவிலைப்படியை 55%இலிருந்து 58% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் 1,18,00,000 அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பலன் பெறுவர். இதனால் அரசுக்கு இந்த ஆண்டு 10,084 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். அகவிலைப்படி உயர்வு ஜூலை மாதம் முதல் கணக்கிட்டு வழங்கப்பட உள்ளது. பணவீக்க உயர்வு புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் 2 முறை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகிறது. நாடெங்கும் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. RSS பல்வேறு சவால்களை சமாளித்து 100 ஆண்டுகளை கடந்தும் தேச சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். RSS அமைப்பின் 100 விழாவையொட்டி டெல்லியில் சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதன்பின் பேசிய அவர், நாட்டை கட்டி எழுப்புவதில் RSSஇன் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நாட்டின் வெவ்வேறு தரப்பு மக்களின் நலன்களுக்காக பாடுபடும் அதே நேரத்தில் தேசமே பிரதானம் என்ற கொள்கையிலிருந்து வழுவாமல் RSS செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் ஆதார பலம் என்றும் இது உடையும் பட்சத்தில் நாடு பலவீனமடையும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். RSS இந்திய தேசத்தை பிளவுபடுத்தும் ஒரு சதி அமைப்பு என்று காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளது. விடுதலை போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு உதவியதாகவும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை ஒடுக்க செயல்பட்டதாகவும் RSS அமைப்பை காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. மேலும் மகாத்மா காந்தியின் ரத்தத்தால் கரைவடிந்த கைகளை கொண்ட அமைப்பு இது என்றும் நாட்டின் வெறுப்பு அரசியலை பரப்பி வருவதாகவும் தனது எக்ஸ் தளப்பதிவில் காங்கிரஸ் கூறியுள்ளது. 100 ஆண்டுகளில் நாட்டிற்கு பயனளிக்கும் ஒரு காரியத்தையும் RSS செய்யவில்லை என்றும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடல் நலக்குறைவால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காய்ச்சல் மற்றும் கால்வலியால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சிகிச்சைக்கு பின் கார்கேவின் உடல்நிலை சீராக உள்ளதாக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே கார்கேவுக்கு இதய துடிப்பை சீர்படுத்துவதற்கான பேஸ் மேக்கர் இயந்திரம் பொருத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவரது மகன் பிரியன் கார்கே தெரிவித்துள்ளார். தனது கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் முன்னெடுத்த போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தன் கணவர் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் இல்லை, மக்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுப்பவர், மக்களுக்காக போராடிய அவர் மீது பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி தெரிவித்துள்ளார். Sonam, first of all, is never driven by any political narratives. He is a person who is apolitical and who sticks to issues. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டியில் ரிசர்வ் வங்கி மாற்றம் எதுவும் செய்யவில்லை. ரெப்போ வட்டி வீதம் 5.5%ஆகவே நீடிப்பதால் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி வீதங்களிலும் எந்த மாற்றமும் இருக்காது. மும்பையில் நடைபெற்ற கடன் கொள்கை கூட்டத்தில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, வங்கிகளுக்கான வட்டியை இந்த ஆண்டில் மட்டும் 1% குறைத்திருப்பதாகவும் இதன் பலனாக புதிய கடன்களுக்கான வட்டி 0.58% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய ரூபாயின் பயன்பாட்டை உலகளவில் பரவலாக்க வழிவகை செய்யும் அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய வங்கியின் இலங்கை, நேபாளம், பூட்டான் ஆகிய நாட்டு நிறுவனங்களுக்கு ரூபாய் அடிப்படையிலான கடன்களை வழங்குவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச அளவில் ரூபாய் அடிப்படையில் சிறப்பு கணக்கு தொடங்குவதை பரவலாக்குவது உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பது இந்தியாவுக்கு பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் நிலையில் ரூபாய் அடிப்படையிலான பண பரிமாற்றங்களை வெளிநாட்டு வர்த்தகங்களில் ஊக்குவிக்க மத்திய அரசு முனைந்துள்ளது. வங்கிகளில் அடிப்படை கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் கூட இனி டிஜிட்டல் சேவைகள் வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது.
தற்போது நோ ஃப்ரில் அக்கவுண்ட் எனப்படும் குறைந்தபட்ச இருப்புத் தொகை தேவைப்படாத எந்த சேவை கட்டணங்களும் இல்லாத சேமிப்பு கணக்குகளுக்கு அடிப்படை வசதிகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. ஆனால் இனி அவற்றுக்கும் மற்ற கணக்குகளைப் போல டிஜிட்டல் வங்கி சேவைகள் வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. மது அருந்திவிட்டு பணிக்கு வரும் விமானிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறது. இதன்படி எச்சரிக்கைகளுக்கு பின்பும் மது அருந்திவிட்டு பணிக்கு வரும் விமானிகளின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. விமானிகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்த வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்கள் வெளியாகியுள்ளன. பணியை முடித்து வரும் விமானிகளுக்கும் மது பரிசோதனை செய்யப்படும் என்றும் அப்போது பிடிபடுபவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்துக்கு பின் விமான பயணத்தை பாதுகாப்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியர்களில் 12 விழுக்காடு நபர்களுக்கு சிறுநீரக கல் பிரச்சினைகள் இருப்பது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. சிறுநீரகங்களில் உருவாகும் கடினமான கனிமத்துகளே சிறுநீரக கற்கள் என அறியப்படுகிறது. மனிதர்களுக்கு இந்த பிரச்சினை பன்னெடுங்காலமாக இருப்பது எகிப்திய மம்மிகளை ஆய்வு செய்ததில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள அலபாமா பல்கலைக்கழகம் சிறுநீரக கல் குறித்து ஆய்வு நடத்தியது. அதில் இந்தியர்களில் 12 விழுக்காடு நபர்களுக்கும் வட இந்தியாவில் மட்டும் 15 விழுக்காடு நபர்களுக்கும் இந்த பிரச்சினை இருப்பது தெரியவந்திருக்கிறது. மேலும் 20 முதல் 40 வயதுக்குள் இருப்போருக்கு 30 முதல் 40 விழுக்காடு வரை சிறுநீரக கல் பிரச்சினை இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆக்சலேட் உள்ள உணவுகளான பசலைக்கீரை, உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், தேன், சாக்லேட், உப்பு மற்றும் புரதம் அதிகமான உணவுகளை உண்பதே சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த பாதிப்புகள் இருப்போர் இந்த உணவுகளை தவிர்ப்பதோடு நாள்தோறும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காததால் மனமுடைந்த விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட வெங்காயத்தை கால்வாயில் வீசினர். யாத்தக்குழுவைச் சேர்ந்த விவசாயி சேகர் என்பவர் 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தும் கூலித் தொகை கூட கிடைக்காததால் வெங்காயத்தை கால்வாயில் வீசினார். இச்சம்பவத்தை குறிப்பிட்டு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பொருளாதார குற்றங்கள் அதிகமாக நிகழும் இந்திய பெருநகரமாக மும்பை திகழ்கிறது. 2023ஆம் ஆண்டில் 6476 பொருளாதார குற்ற வழக்குகள் மும்பையில் பதிவாகியுள்ளன. ஆனால் 2022ஐ ஒப்பிடுகையில் 484 வழக்குகள் குறைந்துள்ளன. மும்பைக்கு அடுத்தபடியாக ஹைதராபாத் 5728 பொருளாதார குற்ற வழக்குகளும், ஜெய்ப்பூரில் 5304 வழக்குகளும் பதிவாகின. மகாராஷ்டிராவில் நிதி மோசடி வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. 2021இல் 15550 நிதி மோசடிகள் நடந்தன. இது 2022இல் 18729ஆகவும் 2023இல் 19803ஆகவும் அதிகரித்துள்ளது. உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயில் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. 8ஆம் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி மகாரதத்தில் எழுந்தருளினார். மங்களகரமாகவும் வண்ணமயமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்த மகாரதத்தை திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கியபடி வடம்பிடித்து இழுத்தனர். பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு தங்க குதிரை வாகனத்தில் கல்கி அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார். நாளை நடைபெறும் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது.
இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது. இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், ஜெகதீசன் ஆகிய தமிழக வீரர்கள் உள்ளனர். ராஸ்டன் சேஸ் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணியில் காயம் காரணமாக அல்ஜாரி ஜோசப், ஷமர் ஜோசப் ஆகிய வீரர்கள் விளையாடவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளிகள் பட்டியலில் இந்திய அணி தற்போது 3வது இடத்தில் உள்ள நிலையில் மேலும் முன்னேற 2 போட்டிகளிலும் வெல்வது அவசியமாக உள்ளது. வறுமையால் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அவலம் நிலவும் மாநிலங்கள் பட்டியலில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2023ஆம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு தெரிவிக்கிறது. இதன்படி இந்த பட்டியலின் அடுத்தடுத்த இடங்களில் தெலங்கானா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, கோவா ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வி அறிவு அதிகம் கொண்டுள்ள கேரளாவில் 1,00,000 நபர்களுக்கு 30.6 நபர்கள் வறுமையால் தற்கொலை செய்வதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதே நேரத்தில் கல்வி அறிவில் பின்தங்கியுள்ள பீகார் மாநிலத்தில் இந்த விழுக்காடு 0.7 உள்ளது. அமெரிக்காவில் அரசு செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு முடக்கப்பட்டதால் நிர்வாகம் முடங்கியது. அமெரிக்காவில் அரசு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செப்டம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது. மேற்கொண்டு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பெற நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. இதற்கான மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஒப்புதல் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சியினருடன் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் பேசி முயற்சி மேற்கொண்டும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் அரசு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேவையான நிதி கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அரசு செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்காத நிலை கடந்த 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது இதுபோன்ற நிலை ஏற்படுவது இது 3வது முறை. காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக 4 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்தார். இல்லையெனில் அவர்கள் நரகத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்காவிடில் அது மிகவும் சோகமான முடிவாக இருக்கும் என கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் குறித்து பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பெரிய அளவில் இடமில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா முன்மொழிந்துள்ள காசா அமைதி ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஏற்கனவே ஒப்புதல் தெரிவித்துள்ளது. தனக்கு நோபல் பரிசு கிடைக்காவிட்டால் அது அமெரிக்காவிற்கே மிகப்பெரிய அவமானம் என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் குறித்த தன் 20 அம்ச திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ளும் என்று நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதுவும் நிறைவேறிவிட்டால் தான் நிறுத்திய போர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துவிடும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதுபோன்ற செயற்கரிய செயல்களை யாராலும் செய்ய முடியாது என்றும் இதற்காக தனக்கு நோபல் பரிசு தந்தே ஆக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அந்த விருது வேறு யாராவது ஒருவருக்குத்தான் செல்லும் என்றும் அதுபோன்று நடந்தால் அமெரிக்காவிற்கே அவமானம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் புட்டின் வரும் டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் 21வது வருடாந்திர இந்தியா ரஷ்யா உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, ராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி, வர்த்தக நெருக்கடிகளுக்கிடையே புட்டினின் இந்திய பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் தங்கள் நாடுகள் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேனில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. ஐரோப்பா மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் உள்ள நிலையில் இக்கூட்டம் கவனம் ஈர்க்கிறது. ரஷ்யா தாக்கினால் பாதுகாத்துக் கொள்ள ட்ரோன் பாதுகாப்பு வளையத்தை அமைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் பேசப்படும் என்று தெரிகிறது. ஐரோப்பாவில் உள்ள ரஷ்யாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை விற்று கிடைக்கும் பணத்தை உக்ரைனுக்கு நிதி உதவி அளிப்பது குறித்தும் பேசப்பட உள்ளது. கரூர் பரப்புரை நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தாவேகா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கட்சியின் தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கு நடத்த திட்டமிட்டிருந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது.
இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் தலைவர் விஜயின் ஒப்புதலோடு பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்தே இப்போது விஜயின் பரப்புரை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூரில் தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவின் சென்னை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. ஆதவர்ஜுனாவின் அலுவலகத்திற்கு சென்ற கரூர் காவல்துறையினர் பரப்புரையின் போது விஜயின் கேரவனில் இருந்த மற்றும் பிற சிசிடிவி வீடியோ காட்சிகளை கேட்டு கடிதம் கொடுத்துவிட்டு சென்றனர். இதற்கிடையே சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டதாக ஆதவர்ஜுனா மீது சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் தேசிய தினத்தை அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள டியான்மென் சதுக்கத்தில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ராணுவ அணிவகுப்பும் நடைபெற்றன. 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சீனாவை மக்கள் குடியரசாக மா சே துங் அறிவித்த தினமே தேசிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது.